விஜயை போய் தற்கொலைன்னு சொல்றாங்க. அவங்க தான் தற்கொலை. யார் இப்ப ஒரு மாசம் முன்னாடி தான் விஜய் அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு தற்கொலை, அவன் ஒரு தவக்கலை, அவன் மயிரை புடிங்கிறவானா அப்படின்னு பேசியிருக்காப்ல. நீ தற்கொலை, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள், நீ தலைவராவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? இதே விஜய ஒரு மாசம் முன்னாடி தான் புரட்டி போட்டு அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னு பேசிட்டு இப்போ கரூர்ல 41 பேர் இறந்திருக்காங்களே, இப்படி 41 பேர் இறந்திருக்காத பத்தி அவங்க தற்கொலைன்னு சொல்றாங்க. மரத்துமலை ஏறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாங்க, ஒட்டுமொத்தமான ஏர்போர்ட்டையும் உடைச்சிட்டு போறாங்க. எந்த அடிப்படை கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லை. ஒரு ரசிக கூட்டமா இருக்குன்னா ஆமா அவன் ஆட்கொண்ட தலைவனை பார்க்க அவன் பின்னாடி போகத்தான் செய்வான். நானா இருந்தாலும் போவேன்றாங்க. யோ, ஒரு அரசியல் என்பது ஒரு பக்குவப்படுத்தப்படணும். இளைஞர்கள் என்பவர்கள் பக்குவப்படுத்தப்படணும். மொழி போருக்காக போராடிய, ஜல்லிக்கட்டுக்காக போராடிய தமிழ்நாட்டில் ஒரு நடிகனுடைய பஸ்ஸுக்கு பின்னாடி 1000 பேர் 1,00,000 பேர் போய் விழுந்து செத்து போறான் அப்படின்னா நீ உண்மையிலே ஒரு பண்பானவனா, தமிழ் படிச்சு நான் இருந்திருந்தா அப்படி சொல்லுவாயா? அது சொல்லவிட்டு நானே அண்ணா கருணாநிதியோட காருக்கு பின்னாடி ஓடி இருக்கேன்றான். கருணாநிதி காருக்கு பின்னாடி ஓடுறான். அப்போ கருணாநிதி காருக்கு பின்னாடி ஓடுறான், இன்னைக்கு விஜய் பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடுறான். அப்போ என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ இந்த நாஞ்சில் சம்பத்துங்கிற இந்த பயலும் ஒரு தற்கொலை பயதான் அப்படிங்கிறது அவனுடைய பேச்சின் மூலமாக தெரிஞ்சுக்கு. நான் போன காணொலியில் மரியாதையா பேசினேன். மரியாதைங்கிறது எவன் மரியாதை கொடுக்குறானோ அவன்கிட்ட தான் மரியாதை கொடுக்க முடியும். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதையே கொடுக்காத ஒருத்தன்ட்ட மரியாதை கொடுத்தா அது மரியாதைக்கே கேவலம்.